வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறு வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இது வரைக்கும் 3 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது பிரதமரோட வாழ்க்கை வரலாறு. இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறு இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம யாரோட வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு ஆளுமை, இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியின் முழுமையான வாழ்க்கை வரலாறு முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1917 வருஷம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த பவனில் நேரு குடும்பத்தின் வாரிசாக பிறக்கிறாங்க இந்திரா அவர்கள். தாத்தா மோத்திலால் நேரு ஒரு பெரிய வழக்கறிஞர், அப்பா ஜவஹர்லால் நேரு நாட்டின் சுதந்திர போராட்ட தலைவர். அந்த சின்ன வயசுலேயே பொம்மைகளோட விளையாடுற வயசில் இந்திரா வானரசேனை என்ற அமைப்பை உருவாக்கி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செஞ்சாங்க. போராட்டமே வாழ்க்கையாக இருந்ததால் ஒரு சாதாரண குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அமைதியான குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல. இந்திராவுக்கு தன் தாய் கமலா நேரு மேலே ரொம்பவே பாசம். ஆனால் அவங்க காசநோயால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1936 இந்திராவுக்கு 18 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இது அவரோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து, லண்டன்னு பல இடங்களில் படித்தாங்க. அங்கே தான் தீவிர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அந்த தனிமை தான் அவரை ஒரு பலமான பெண்ணாக மாற்றுச்சு. லண்டனில் படிக்கும்போது தான் பாரசி இளைஞரான ஃபெரோஸ் காந்தியை சந்தித்தாங்க. 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தது. ஆனால் நேருவுக்கு இந்த திருமணத்தில் ஆரம்பத்தில் இஷ்டம் கிடையாது. மகாத்மா காந்தி தலையிட்டு பேசி கடைசியில் 1942 இவங்க கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்து 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. நாட்டுக்காக தன் இல்லற வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்க தான் அவங்க. சுதந்திரத்திற்கு பிறகு நேரு பிரதமரானப்போ அவருக்கு உதவியாளராக இந்திரா கூடவே இருந்தாங்க. உலக தலைவர்கள் நேருவை சந்திக்க வரும்போது இந்திரா தான் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பாங்க. 1959 வருஷம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போதான் அவரோட அரசியல் ஆளுமை உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனாலுமே அப்போ இருந்த சில தலைவர்கள் அவரை நேருவோட வாரிசா மட்டும்தான் பார்த்தாங்க. 1964 வருஷத்தில் நேரு மறைஞ்சப்போ லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானாங்க. அவரோட அமைச்சரவையில் இந்திரா அமைச்சராக இருந்தாங்க. 1966 வருஷம் சாஸ்திரி திடீர்னு இறந்தப்போ அடுத்த பிரதமர் யாருன்னு பெரிய குழப்பம். மொரார்ஜி தேசாயை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்திராவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றாங்க. அப்போது மூத்த தலைவர்கள் இவங்களை செவிட்டு பொம்மைன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவங்க எடுக்க போகிற முடிவுகள் அவங்கள அதிர வைக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. இந்திரா காந்தியின் ஆட்சியிலேயே மிக முக்கியமான மைல்கல் 1971 பாகிஸ்தான் போர் தான். கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மேலே நடத்தப்பட்ட அடக்குமுறையை எதிர்த்து இந்திரா குரல் கொடுத்தாங்க. அமெரிக்காவை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து மிரட்டினப்போ கூட அஞ்சாமல் சோவியத் யூனியனோட ஒப்பந்தம் போட்டு போரை நடத்தினாங்க. வெறும் 13 நாளில் பாகிஸ்தானை சரணடைய வச்சு வங்காளதேசம் அப்படிங்கிற ஒரு புதிய நாட்டை உருவாக்கி காட்டினாங்க. இதனால தான் இவங்களை அஷ்டபுஜ துர்க்கைன்னு எல்லாருமே கொண்டாடினாங்க. இந்தியா அப்போது உணவு பற்றாக்குறையால் தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது தான் பசுமை புரட்சியை கொண்டு வந்து விவசாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 1969 வருஷம் 14 பெரிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கினாங்க. அதுக்கப்புறமா வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்கள மக்கள் தலைவியாக மாற்றுச்சு. 1975 அவங்களோட தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு நீதிமன்றம் சொன்னப்போ இந்திரா ஒரு அதிரடி முடிவை எடுத்தாங்க. அதுதான் நெருக்கடி நிலை. 19 மாதங்கள் இந்தியாவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. பத்திரிகைகளுக்கு தணிக்கை வந்துச்சு. இதனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது. 1977 தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் 3 வருஷத்தில் மக்கள் மறுபடியும் அவங்கள விரும்பி தேர்ந்தெடுத்து 1980 இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினாங்க. பஞ்சாபில் சீக்கிய தீவிரவாதம் தலை தூக்குனப்போ புனிதமான பொற்கோயிலுக்குள்ள தீவிரவாதிகள் பதுங்கி இருந்தாங்க. வேற வழியே இல்லாமல் இராணுவத்தை உள்ளே அனுப்ப உத்தரவிட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள். இதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இதனால் பல சீக்கியர்கள் மன வருத்தம் அடைஞ்சாங்க. இது அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு தெரிஞ்சும் தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்காக அந்த முடிவை எடுத்தாங்க. 1984 வருஷம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி டெல்லி சப்தர்ஜங் சாலையில் உள்ள அவரோட வீட்டு தோட்டம் ஒரு பேட்டிக்காக நடந்து வந்துட்டு இருந்தப்போ அவரோட சொந்த பாதுகாவலர்களை துப்பாக்கியால் சுட்டாங்க. மொத்தம் 33 குண்டுகள் அவர் உடம்பை துளைச்சது. என் உடலின் கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த தேசத்துக்காகவே சிந்துவேன்னு முந்தின நாள் கூட்டத்தில் கூட பேசின அதே வார்த்தைகள் கடைசியில் உண்மையானது.
முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மேலே எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலுமே ஒரு பொண்ணா நின்று அவர் இந்த நாட்டை வழிநடத்தின விதம் பிரமிக்கத்தக்கது. அவர் விட்டு சென்ற தழும்புகளும் சாதனைகளும் இந்திய வரலாற்றில் என்றைக்குமே அழியாது. நீங்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.